அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஐயா வராரு, எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. இவர்தான் காட்டாமையா. மணிச்சு நாட்டாமையா. பெரிய நாட்டாமை பஞ்சாயத்து பண்ணது வந்துட்டான். அப்படிலாம் என் புருஷன் சிங்கப்பூர்ல பஞ்சாயத்து பண்ணுவான். இவன் நாடானா ஒட்டு மிக்சியை பட்டிக்குது. நாட்டாமை நாட்டாமன்ட்டு ஒரு நாட்டம் பண்ண வந்துட்டாங்க. அதுவாயா, இன்னைக்கு பொங்கல் விழா நடக்குதுல்ல, அத பார்க்கதான் இவ்வளவு கூட்டம். ஆமா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அதுவாயா, தளபதி கிராமத்துல இருக்கிற சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, கரஸ்பாண்டர் ஐயா வந்திருக்காங்க, பிரின்சிபல் அம்மா வந்திருக்காங்க, வைஸ் பிரின்சிபல் அம்மா வந்திருக்காங்க, கமிட்டி மெம்பர் எல்லாரும் வந்திருக்காங்க, ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? சரி சரி. மற்றும் தளபதி மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியா? சரி சரி. ஐயா, நம்ம பொங்கல் விழாக்கு ஆட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்ல, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. கூப்பிடலாமா? சரி, அவங்களை கூப்பிட்டு பார்க்கலாம். மாமா. டேய், அவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? அவன்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊர்ல அப்படிதானே பேசிக்கிறான், அதெல்லாம் நம்ப முடியாதுடா. நீதான அந்த ஆட்டக்காரி? சரி, ஒரு ஆட்டத்தை போட்டு பார்க்கலாம். இங்க எப்படி ஐயா ஆட்டம் போட முடியும்? ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லாம எப்படி ஐயா ஆட்டம் ஆட முடியும்? ஆட தெரியாத சிலுக்கு காலில வாய் கொஞ்சம் மூடி ஆட்டத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கத்தானே போறோம். பங்காரம் பாட்டை கொஞ்சம் பார்க்கலாம். அவன் தான் பச்சையா சமாளிக்கிறான்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அவன்கிட்ட உனக்கு பேச்சு? வெத்தலிக்கு செட்டு பாக்கு மாச்சிக்கிட்டு உளுத்தானா? நான் சொல்றது நீ கேளு. 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 டேய், நிறுத்துங்கடா. யாரா நீங்க? ஐயா, இவங்களா சிவனாண்டி மக முனியாண்டியும் அவன் தம்பி மாயாண்டியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து பேசுங்கடா. பஞ்சாயத்து கூட்டுங்கடா. வாங்கடா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு. யாரா நீ? என்னடா பிரச்சனை? ஐயா, இது என் தம்பி மாயாண்டி. அதான் சொக்கு சொல்லிட்டான்ல, நாள சொல்லலாம். டேய், ஒரு மனுஷன் பேசும்போது இப்படியாட குறைவு பேசுவான்? கொஞ்சமான அவனுக்கு விவசாய வேணா? சொல்லுடா பிரச்சனையா? ஐயா, இவனை விவசாயத்தை பண்ணி பட்டணத்துக்கு அனுப்பிச்சா இப்ப பிசினஸ் பண்ண போற நிலத்தை கூட கேக்குறான் ஐயா. என்னடா மாயாண்டி, உன் அண்ணன் சொல்லுதுல நசமா? என்ன பிசினஸ் பண்றா? ஹலோ நாட்டாம, என் பேர் மாயாண்டி இல்ல மேண்டி. அப்புறம் அண்ணன் அது பிசினஸ் இல்ல பிசினஸ். என்னது மண்டியா? என்னடா மண்டி? அரிசி மண்டியா வைக்கிறா? மண்டி இல்ல மேண்டி என் பேரு. நான் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன், அதான் என் நடத்து கேட்டேன். டேய், அவன் தான் படிக்காத தற்கொலைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் அவன்கிட்ட விளக்கிக்க சொல்லிங்கிற சொல்லணுமா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கோடு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். ஐயா, இப்படிதான் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து வளர்றான்.
குடும்பமே இருக்கு. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா. டேய், அவங்கிட்ட சொல்லி மட்டன்னா கிழிய போகுது. ஒரு வாட்டி உனக்கு சொன்ன புரியாதா? அவங்கிட்டலாம் சொல்றதே வேஸ்ட்ரா. ஃபேக்டரியா? ஐயா, அது கொலகால இல்ல, ஃபேக்டரியா. ஐயா, அது ஜூஸ் ஃபேக்டரி. அது ஆரம்பிச்சா நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அதனால தான் நான் ஆரம்பிக்க போறேன். வேலை கிடைக்கல, ஆனா தின்ன சோறு கிடைக்குமா? என்னடா திடீர்னு அறிவாளித்தனமா பேசுறானா? சரி இல்லையே, இதெல்லாம் நீ அவங்கிட்ட பேசாத இனிமேல். ஏல, நமக்கு சோறு போட்ட நிலத்து மேல ஃபேக்டரி கட்டணும்னு சொல்ற. நீ 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 தின்னதும் அந்த நிலத்துல இருந்த அந்த நிலத்துல வந்த சாதத்துல தான். உன் வருங்கால பசங்க சாப்பிடுறதும் அந்த நிலத்துல வந்த சாதத்துல தான். நீ உன்னை படிக்க வச்சது எதுக்கு? நாட்டை அழிக்கவா? அது காக்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சது ஐயா. தென்னை மரத்துல இருக்கிற குருத்து சொல்லிட்டானாமா கருத்து. இனிமேலாவது நம்மளோட வரும் தலைமுறைகளுக்கு நம்ம விவசாயம் சொல்லி தருவோம். புரிஞ்சுச்சா? ஏன்னா அது நம்ம நாட்டோட நடு எலும்பு. புரிஞ்சுச்சா? ஐயா, அது நடு எலும்பு இல்ல, முதுகு எலும்பு. சரி விடுடா, பப்ளிக்ல போல பண்ணாத. சரி நாட்டாம, இனிமே எங்க அண்ணன் கூட சேர்ந்து நானும் விவசாயமே பண்றேன். என்ன சங்கவி, நான் சொன்னது நான் கரெக்டா சொன்னனா? அம்மா அம்மா, அப்பா பாரு, வேற ஒரு ஆண்டி கூட இருக்காரு. சங்கவி வீட்டுல துணி துவைக்க சொன்னா இங்க வந்து ஒரு பொண்ணு கூட உட்காந்து இருக்கேன். யார் யாரு? ஏன் புருஷன் அவன் இவன் சொல்றா? புருஷன்டி. அப்பா ரெண்டு அம்மாவா? ஒருத்தனுக்கு ஏந்துக்கு நிக்கவே மக்களியா ஒவ்வொரு பொண்ணாட்டிக்கு. ஐயா ஐயா, அம்மனிங்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு. வாங்க நைஸா ஓடிடலாம். எங்கயா ஓடுறேன்? இல்லையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி ஓடுறியா? ஏன் புருஷன் அடிக்கிறவன்? ஏன் புருஷனை நான் மட்டும் தான் அடிப்பேன். நாட்டாம பஞ்சாயத்து பண்ண வந்த நாட்டாமைக்கே பஞ்சாயத்தை கூட்டணும் போலயே. ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டு என் வீட்லயே நான் ஒரு பஞ்சாயத்து வைக்கணும் போல இருக்குதே. சரி போங்க. இருங்க. அங்கவை சங்கவை, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டுல போயிட்டு பாத்துக்கலாம். வா போலாமா? ஏய், அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையடா. ஒரு மனுஷனா வேமா சூசோ வேணுன்றதே இல்லல்ல அவனுக்கு. நாட்டாம நின்றா. நாட்டாம கவலைப்படாத, இனிமேல் உன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். உன் கடைசி ஆசையா இந்த பஞ்சாயத்து தலைவரா நானே இருந்துட்டு போறேன். ஏண்டா அது என் கடைசி ஆசையாடா? சரி சொக்கு நடத்து. மச்சான், இந்த சிக்னல் சரி கிடைக்கலடா. நீ வேற. டேய், உன்னை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. இருந்தா மச்சான், நான் அப்புறமா பேசுறேன். ஏதோ பிரச்சனை போல. ப்ரோ, நீங்க என்ன நினைச்சிருக்கோ? ஏன் அப்படி போறாரு? உனக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது பாரு. தெரியலையே. மண்ணால வேப்பல விளக்க என்ன எவன் கேட்டு போட்டா எனக்கு என்ன? எல்லாருக்கும் நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயத்தை காப்போம். நன்றி. விவசாயி கடவுள் இன்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில், என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில். என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில். என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில்.
வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய பாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய பாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. அம்மிக்கல்லா நாலு இருக்கே மஞ்சள் அரைக்க நிவாரியா நெஞ்ச வெளியா நாலு இருக்கே நாட்டு நெட நிவாரியா திருவிழாவா நான் இருக்கே உரியடிக்க நிவாரியா பைக்காலா நான் இருக்கே பழிமறிக்க நிவாரியா பனமரமா நான் இருக்கே கல்லடிக்க நிவாரியா பந்தகாலா நான் இருக்கே கூட பின்ன நிவாரியா என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அது கூட அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணிட்டு போறேன்? ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயி மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். Thank you.
தூண்டாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம் ஒத்தருவாய் வேணாம் உன் மனத்தை தட்டும் வேண்டாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமோய் Thank you.
டான்ஸ் ஆட வருமா டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். பார்த்தாவே தெரியும் கேட்கலாமா வேணாமா? பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துறா குறைஞ்சா போயிருவீங்க. நீ பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். ஷாட் த மியூசிக். பாருங்கப்பா, ஊர்ல மாசி திருவிழா நடக்குது. நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கழகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆனந்தபால் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுங்க, அது கூட அப்படியே போட்டு விடுவோம் அப்படின்ற பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க சார். நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல. ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும்.
அடி வாங்க போறேன் இப்போ. அட மைனரே, அத்தை விடுங்க, பக்கத்துல இருக்கத பாருங்க. பாப்பா, உன் பேர் என்ன? என் பேரா ரம்பா. என் கூட இருந்து நான் தெம்பாயிரேன். என்ன மைனர் எங்க வந்திருக்கீங்க? நான் எடுப்பேன் சொல்லுவா. எனக்கே கொடுக்கறதுக்கு சொல்ல, என் மைனருக்கு கொடுக்க இருக்க வேணாமா என்ன? தண்டச்சோர ஆளை காணோம். ஐயோ மைனர் வந்துட்டா, ஓடுங்க ஓடுங்க. கிளவி, நீ கிண்டல் பண்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஓ, உனக்கு அந்த வேற இருக்கா? அப்ப எதுக்கு ஓட்டுற? இல்ல, என் பேத்தி பட்டணத்துல வந்திருக்கா, அவளை காப்பாத்ததான் இருக்க. உன் பேத்தி பட்டணத்துல இருந்து வராளா? நீ இருப்பேன்னா நான் திருவிழாக்கே வர மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? வர மாட்டேன்னு சொன்னதுக்கா? என்னவோ நீங்க வரேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சுங்க. ஓய் இதுவும் ரீல் தானடா? ஏண்டி, உன்னை நான் எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சதோ அவனுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறியாடி. பாட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இங்க என்ன பண்ற நீ? அதான் பாத்துட்டல, கிளம்பு கிளம்பு. இன்னும் உனக்கு இங்க வேலை. யாரு நீ? யாரு நீயா? ஆமா, அலோ டிடி தெரியுமா? அல்லக்கா ஒரே தெரியும். அப்படின்னா குட்டி வீடு தெரியுமா? அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். அவ பெரிய ஆளு கிடையாது. எனக்கு அவள் பிடிக்கவோ பிடிக்காது. மேன், நான் தான் அது. அம்புட்டு பேசுறியே, நீ யாரு? சாக்லேட் பாய் மாதவன் தெரியுமா? தெரியுமே. குட்டி சாக்லேட் பாய் தெரியுமா? எவன் அவன்? பிள்ளை பார்த்து பேசு. நான் தான் அது. இந்த ஊருக்கே நான் தான் மைனரு. இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க என்னை பார்த்து மயங்காத ஆளே கிடையாது. அப்படி மயங்கலனா அவ பொண்ணே கிடையாது. அப்ப நான் பொண்ணே இல்லைன்றியா? அப்படின்னு நான் சொல்லல. இவ்வளவு திமிரா பேசுறியே. ஆமா, நீ யாரு? தமிழுக்கே உண்டானது திமிரு. அது என் பொறுப்புலயே எப்பவுமே இருக்கும். எங்களுக்கும் இருக்கும். தமிழ் பெண்களுக்கு உண்டானது திமிரு, அது கூடவே பிறக்கும். நன்றி, வணக்கம். கரவோசை எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சில பட்டி ஒச்சு பட்ட தேட பட்டி நாச்சு பட்ட திருப்புவனம் தொப்பினிக்க சிவகங்கை திக்கினிக்க இது கடற்கருவே காணாத தங்கம் இது வாழ போற கெந்த சிங்கம் இது கடற்கருவே காணாத தங்கம் இது களவாட போற இந்த சிங்கம் மஞ்சள் அரைக்க நிவாரியா நஞ்ச வெளியா நாலு இருக்கே நாட்டு நட நிவாரியா திருவிழாவா நாலு இருக்கே குடிதடிக்க நிவாரியா மசாலா நாலு இருக்கே படி பறிக்க நிவாரியா கதமரமா நாலு இருக்கே கத்தெடுக்க நிவாரியா கங்கைகாலா நாலு இருக்கே குடிப்பின நிவாரியா கரமேடா நாலு இருக்கே சிலம்பு சுத்த நிவாரியா பஞ்சாரமா நாலு இருக்கே கொழி குடிக்க நிவாரியா குந்திகாலா நாலு இருக்கே நவிதரக்க நிவாரியா நான் காக்கு முட்டு ராக்கு எல்லாம் தொட்டு கத்தா எப்படி தான் குத்தணும். ஆமா
இருக்குமோ அப்படின்ற அது எனக்கு இல்லடா.
புட் த சாங். குழுங்க குழுங்க நீ நெய்யாண்டி பாட்டு பாடி குழுகி பறக்க பறக்க போடாத ஆடுறாடி. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சமம் இந்த தேர இழுத்து செல்லும். Change the song. வந்து
ஈரோ விழுந்தாலே நிலத்துல எல்லாம் துளிக்குது. நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது. ஆழம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது. அலையும் மலை போல அழகெல்லாம் கோலம் போடுது. குயிலே குயிலினமே மலைசியா பூவதமா. கிளியே கிளியினமே மலைசியா பேசுதமா. துணையாய் விடுகதையா யாருமில்லையே அன்புதான். எதல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. நீங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. அது வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. எண்ணங்களை கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுதம்மா. உண்மையிலே உலகம் என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன. நீங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. அவர்களுக்கான வழிமுறைகளை காட்ட வேண்டாம். நடு
கணினி அறிவியல் துறை பல்லவி. பல்லவி. அடுத்து வரப்போவது மோனிகா இயற்பியல் துறை. அடுத்து வருவது மோனிகா இயற்பியல் துறை. அடுத்து வரப்போவது வர்ஷா தமிழ் துறை முதலாம் ஆண்டு. பள்ளியின் முதல்வர் சார்பாகவும் 501 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. கரங்களை எடுத்து உருவாக்கப்படுத்தவும் ஓவிய வர்ஷா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இவங்க வந்து ரொம்ப பிரபலமானவங்க. இவங்க திரு துரைபாண்டியன் சாரோட மகள். இவங்க அவர் வந்து பெரிய அளவில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்
जय गे भारत कविधागा पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जल सितरंगा तव शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे सब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत कवि दादा